தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கிறது. இதில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. இதில் தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவே வருகிற நாட்களில் இந்த வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி உள்ளது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அடுத்த 2 தினங்களில் கடந்து செல்லக்கூடிய. இதில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிரூபிக்கிறது. இதன் காரணமாகவே வருகிற நாட்களில் கனமழையானது பதிய வைக்கிறது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குறிப்பாக இந்த 16, 17ஆம் தேதி இந்த கனமழையானது பதிய வைக்கிறது. சரி, இப்பொழுது 14ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15ஆம் தேதியும் இந்த மழையானது பதிய வைத்துள்ளது. சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இந்த 16ஆம் தேதி என்று தான் இந்த கனமழையானது பதிய வைத்தது. அதாவது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிய வைத்துள்ளது. 17ஆம் தேதியும் இந்த கனமழை பதிய வைத்துள்ளது. அதாவது இந்த தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதே மாவட்டங்கள் தான். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இந்த கனமழையானது பதிய வைத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதாவது சென்னையை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேரத்தில் இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் வீழ்க்கக்கூடும். ஆனால் நகரில் ஒரு சில இடங்களிலும் ஒரு லேசான மழையானது பதிய வாய்ப்புள்ளது. சென்னை மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது
மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கொங்கன், கோவா கடலோரப் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் 11 சென்டிமீட்டர் பதிவாகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 9 சென்டிமீட்டர் பதிகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் 7 சென்டிமீட்டர் பதிகிறது. கடலூர் மாவட்டம் லக்கூர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருவாரூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோடி, கடலூர் மாவட்டம் தொழுதூர், புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா 5 சென்டிமீட்டர் பதிகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், கடலூர் மாவட்டம் வடக்குப்பே, புதுச்சேரி மாவட்டம் பார்ப்பூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிகிறது. திருவாரூர் மாவட்டம் ஈராமங்கலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, அரியலூர் மாவட்டம் திருமானி, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், கடலூர் மாவட்டம் லால்கேட்டை, கடலூர் மாவட்டம் KM ஓபே, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, தேனி மாவட்டம் புளியநாயக்கனூர், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் தலா 2 சென்டிமீட்டர் பதிகிறது. கரூர் மாவட்டம் புல்தலை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மதுரை மாவட்டம் ஏழுமலை, மதுரை மாவட்டம் சோழவங்கா, சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, கரூர் மாவட்டம் பரமத்தி, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, அரியலூர் மாவட்டம் அரியலூர் KTO, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், கடலூர் மாவட்டம் சேத்தியான்தோப்பு தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகிறது. இனி வருகிற நாட்களில் இந்த மழையானது இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகிறது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தி 20 டிகிரி செல்சியஸ் பதிவாகிறது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிர மழை இருக்கிறது தமிழ்நாட்டில்.